கண்மை காஜல் இயற்கையான முறையில் வீட்லேயே எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு காட்டனை ஒரு 4 பார்ட்டாக திரிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பாதாம், ஓமம். பாதாமும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஓமத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், கண்ணில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வெளில எடுத்துரும். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கூட எல்லாம் இந்த மாதிரி ஓமத்தையும் பாதாமையும் ஒரு லேயராக அரேஞ்ச் பண்ணி திரி மாதிரி சுற்றிட்டு இந்த மாதிரி அகல் விளக்கில் பெரிய சைஸ் அகலாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நெய் விட்டுக்கலாம், இல்லை விளக்கெண்ணெய் விடலாம். பட் நான் நெய் தான் விட போகிறேன். நெய் கண்ணுக்கு குளிர்ச்சி குடிக்க ஒரு இன்க்ரீடியண்ட். அதனால் நெய் விட்டு அந்த நெய்யை எல்லா திரியிலும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓமம் ஒரு நேச்சுரல் கிளென்சர். பிறந்த குழந்தை கூட இந்த பொட்டு வைக்கலாம். ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு இடலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு 4 டம்ளர் செட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தட்டை கவுத்திட்டு நம்ம இந்த திரியை எரிய விட்டோம்னா ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் எரிஞ்சோம்னா ஒரு ஸ்மோக் கலெக்ட் ஆகும். இந்த பாருங்கள், எனக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன மைடப்பா சைஸுக்கு கலெக்ட் ஆகிருக்கு. இந்த நான் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டோம்னா நேச்சுரல் மை நம்ம வீட்லேயே தயாரிச்சுக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் மை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற ஆர்டிஃபிஷியல் மை எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா? பிள்ளைங்களுக்கு, சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே யோசிச்சுட்ருப்போம். ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு தான். பட் நம்ம சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அந்த பிள்ளைங்களுக்கு கண் ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் such interesting videos.